அதே மாறி மாறி பேசிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து ஷார்ட் ப்ராடக்ட் தொடர்ந்து சர்க்கிளில் பற்றி தெரிஞ்சிருக்கோம். இந்த படம் வந்து நம்பர் 10 இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் கிளியராக இருந்தது. நான் பொதுவாக ஜெய்பீம், குட் நைட் இந்த மாதிரி ஃபீல் குடான படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். ஆறு சோஷியல் கருத்து படம். இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கண்டிப்பாக இந்த படம் ஒரு குடும்பத்தோட உண்மையிலேயே போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக இருக்கும். தேட்டருக்கெல்லாம் ரொம்ப ஜெனுவினான மூமெண்ட்ஸ். கண்டிப்பாக விசில் அடிப்பீங்க, கற்றுங்க, இதெல்லாமே பண்ணுவீங்க. அது ஆனால் ரொம்ப ஒரு ரீசன்ஸ்லாம் இது வரைக்கும் பண்ணாத சில அண்ட் பயங்கர டேலண்டட் அருண்ராஜாக்கு எழுதி ஸோ அதனால அவர் டெபியூட்டாக இருந்தாலும் ஆல்ரெடி சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. ஆடியன்ஸ்க்கான படத்தை படத்தை 2 நாட் இருக்கு, எல்லாம் இருக்கு, ரெண்டுமே ரொம்ப ஹார்ட் பீட்டிங்கான சாங்ஸ். படம் வந்து கிரிக்கெட் அண்ட் ஃபேமிலி ரெண்டு தான். இந்த 2 பில்லர் தான் இந்த படத்துடைய யூஎஸ்பி நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அதாவது சம்டைம்ஸ் நம்ம பார்க்க விரும்பாத ஒரு வயலண்டாக இருக்கிற போராக இருக்கிற படங்கள் அவங்களோட பார்க்க முடியாமல் மக்கள் பார்க்குற படம்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் உண்மையிலே நிறைய பேர்கிட்ட பேசும்போது தெரியுது இந்த மாதிரி இல்லை அவாய்ட் பண்ணுறாங்க. இந்த படம் வந்து உண்மையிலே க்ளீன் என்டர்டெயின்மெண்ட். ஒரு கெட்ட வார்த்தை, ஒரு ஆபாசமான டைலாகு, மூஞ்சி சுருக்க வைக்கிற விஷயங்கள் எதுவுமே இல்லாத ஒரு கம்ப்ளீட் என்டர்டெயினிங். ஸோ கிரிக்கெட் யாருக்கெல்லாம் பிடிக்கும், யாரெல்லாம் இந்த குடும்பங்கள் இருக்கணும், ஃபேமிலி பாண்ட் இருக்கும் நினைக்கிறேன், லைக் பண்ணணும். கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கணும். இப்போதே ஒரு கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்குது எங்கள் என்டையர் டீமுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். தியேட்டரில் எப்படி இந்த மூவி வரப்போகும், நீங்கள் தான் இனிமேல் நல்லா எழுதி மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். ஃபேமிலியான ஒரு மூவி தான் இது. எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் ரிலேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மூவியில் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ஃபேமிலியாக நீங்கள் வந்து படம் பார்க்கலாம். எங்களுக்கு எல்லாருக்கும் டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் டைரக்டர் அது மோல்ட் பண்ணியிருக்காங்க. ரியலி எக்ஸைட்டட் டு வாட்ச் தியேட்டர்ஸ். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் படம் பார்த்துட்டீங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். எனக்கு இது ஃபர்ஸ்ட் தியேட்டருக்கு ரிலீஸ். நானும் சரி, ஆடியன்ஸும் சரி, தியேட்டர் ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் டைம் என் முகத்தை பார்க்க போறீங்க. உங்களுக்குலாம் பிடிச்ச அளவுக்கு ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும், சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கதிர். அதாவது பார்த்துட்டீங்கன்னா லவ் டுடேக்கு அப்புறம் நான் வந்து நிறைய வந்து படங்களில் வரல, நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. ஸோ அப்படி வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இந்த நம்பர் வந்து எப்படி வந்து ஒரு கிரிக்கெட்டுக்கு ரொம்ப கேப்டன் முக்கியமாக, அந்த மாதிரி கேப்டனை வச்சு படத்தை ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி எங்கள் கேப்டன் தமிழரசன் பச்சைக்கு அவர் வந்து அவ்வளோ அழகாக வந்து எல்லாரையுமே வேலை வாங்கியிருக்காரு. ஸோ ஒரு கேப்டன் கரெக்டாக இருந்தால் தான் அந்த டீம் வந்து ஜெயிக்கும். ஸோ அந்த மாதிரி எங்கள் கேப்டன் கரெக்டாக இருந்தாலும் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. வெற்றி படத்தை மறுபடியும் உங்கள் நிறைய சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜென்சன். நான் இதில் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. நீங்கள் சொன்னது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துவீங்கன்னு நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கொண்டு போய் சேர்த்துவீங்கன்னு நம்புகிறோம். சப்போர்ட் பண்ணுறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் டிஎஸ்கே. டெலிவிஷனில் நிறைய பார்த்துருக்கீங்க. நான் பண்ண சின்ன சின்ன ஒர்க்ஸ் படங்களில் நிறைய அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க. அது ஒரு பெட்டர் மேக்ஸ் படமாகட்டும், பொறும்போக்கிங்கிறப்போ படமாகட்டும். இந்த படம் டோட்டலி எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனை கொடுத்துருக்கு. ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்தை என்னால் பண்ண முடியும்னு நம்பினது வந்து பெரிய நன்றி. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இது கிரிக்கெட்டு ஒரு கான்ஃபிளிக்ட் தான். பார்த்துட்டாங்கல்ல, பார்த்து முடிச்சிட்டாங்க கொஞ்சம் பதட்டத்தில். ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. எப்பயுமே வந்து ப்ரெஸ் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ரொம்ப நன்றி கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி. அதான் சொல்ல முடியும். சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் படம் பார்த்துட்டீங்க, உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன்.
அது படத்துல வந்து கேம்பஸ் பாட்டு இளையராஜா தெரியுமாடா? கேட்கல இளையராஜாவுடைய சாங் வச்சிருக்கீங்க, மஞ்சுமல் பாய்ஸிக்கு ஒரு கேஸ் போட்டுன்னு சொல்லுவாங்க. பர்மிஷன் இல்லை லீகலாக என்ன பண்ணணுமோ, ஏன்னா பேப்பர்ல இருந்து இருக்கிறதுனால யாரை என்னென்ன இப்போ யூஸ் பண்ண எல்லா பாட்டுக்குமே ரைட்ஸ்லாம் வாங்கி அதுக்கப்புறமா தான் இது பண்ணோம். ஏன்னா கேரக்டராகவே எழுதியிருந்ததுனால எங்களுக்கு டைம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். படத்துல விஜயகாந்த் சார் சாங் வருது தான், நிறைய சாங் வருது. விஜய் சார் சாங் வந்து கம்மியாக வருதுக்கு ஏன் அவ்வளவு கோவம்? கதைக்கு அதான் தேவைப்பட்டது, அதனாலதான். கோவம்லாம் இல்ல, இது கோவமே. ஏன்னா இப்ப 2 பேரும் அரசியல்ல போய் என்ன சீன்ல வச்சிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? எல்லா சீன்லயும் வச்சிருக்கலாமே, அதான் கேட்க. அப்ப அப்படி கேட்பீங்க, ஏன் எல்லா சீன்லயும் வச்சிருக்கீங்க? இல்ல, கதைக்கு என்ன தேவையோ அது வைக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா, ஆனா உண்மையா சொல்றேன், விஜயகாந்த் சார் எனக்கு எக்ஸ்ட்ரா பிடிக்கும், நான் காட்டணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஓகே, அன்பார்ச்சுனேட் அவர் இல்ல. ஆனா நான் எழுதுனது 2020. நான் என்னைக்கு ஃபர்ஸ்ட் படம் எடுக்கிறனோ அன்னைக்கு நான் இதை தான் பண்ணணும்னு இருந்தேன், அதை பண்ணினேன். ஸோ அதுக்காக பண்ணதுதான். சொல்ல போனா எனக்கு எக்ஸ்ட்ரா எனக்கு பிடிக்கும், அவரை எல்லாரை விட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எக்ஸ்ட்ரா கூட 2 பாட்டு இருந்தா. பிரேமலதா மேடம் ஒன்று சொன்னாங்க, அவர் போட்டோ எது இருந்தாலும் நீங்க வந்து எங்களை கேட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எதாவது பர்மிஷன் வாங்குனீங்களா அவங்க கிட்ட? பேசிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரொடக்ஷன். இதுக்கப்புறம் தான் வாங்குவோம். இல்ல பேசிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது பண்ணாம இது பண்ண மாட்டாங்க. நான் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி. இல்ல அந்த வட்டார வழக்கு கூட பிரமாதமா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ஹீரோயினையும் முடிஞ்சிட்டாங்க. இல்ல எனக்கு பக்கத்து பாயாரம் தான் கரெக்டா இருக்கு. இல்ல நான் அந்த ஊருக்கு இருக்கறனால மேபி நம்ம தானே சொல்லி கொடுக்குறோம் எழுதுனது. டப்பிங்ல ஃபுல்லாவே அவர் தான் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி கொடுக்குறது. ஷூட்டிங்லயும் பண்ண, ஏன்னா டப்பிங்ல இல்ல அதுக்கு ஏதாவது ஹோம்வொர்க் அந்த மாதிரி இதெல்லாம் இல்ல ஹோம்வொர்க்லாம் இல்ல, அவங்க ப்ரொஃபஷனல் சொன்னா கேட்ச் பண்ணி பண்றாங்க. அவங்க தமிழுக்கு புதுசு, பட் மலையாளத்துக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. நான் சொல்லவே இல்லையா, அவங்க தொழில் எல்லாருமே இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் இந்த மாட்டுக்கறி எடுத்துட்டு வரீங்க, ஏன் அதை எடுத்துட்டு வரீங்க? நான் அப்படி மீன் பண்ணல, அவங்களோட தொழில் அதுன்னு நான் என்ன காஸ்ட்யூமும் சொல்லவும் இல்லை, நான் வெளிப்படையா சொல்லல. நீங்க தான் நினைக்கிறீங்களான்னு தெரியல. கடையை போட்டிருக்கீங்களே, கடை போட்ட என்ன யாரு வேணாலும் பாயின்னு அவங்கள தான் வச்சிருக்காங்க. அது யாராவனாலும் இருக்கலாம். இல்ல நான் மென்ஷன் பண்ணல இவங்க தான் அதுன்னு, நான் யாருக்குமே அதை பண்ணல. ஏன்னா யாருக்குமே நம்ம கம்மியாவோ அதிகமாக அது மாதிரி பேச விரும்பல. மேபி படமும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி ஏதாவது இல்ல என்னன்னா கிராமத்து கதை எல்லாம் மேக்ஸிமம் வந்து மாட்டுக்கறி எல்லாம் எடுத்துன்னு வர மாட்டாங்க. சரிங்களா, எல்லாமே மேக்ஸிமம் கோழி தான் எடுத்துன்னு வருவாங்க. நீங்க ஏன் புதுசா இதை எடுத்துன்னு இருக்கீங்க? மாட்டுக்கறி இல்ல புதுசா இருக்கட்டும் தான் சார். நீங்க புதுசா இருக்க மாதிரி அந்த ஒரு டயலாக்ல பிடிக்கும் அப்படின்னு பிரமாதமா வச்சுட்டீங்க. அதை எப்படி ஃபீல் பண்ணி? அது நான் என்ன என்கிட்ட ஒருத்தர் அப்படி சொன்னாரு. நான் நினைச்சேன் நான் பெரிய சமூக அந்த மாதிரி இல்ல நான் மத்தவங்க சொல்ல, நான் தான் அந்த பாலசரவனுக்கு ஆப்போசிட்ல நின்ன ஆளு. என்னையும் ஒரு ஆள் அதை கேட்டாரு. அதாவது நான் தான் நினைச்சேன் நான் இருக்கிறதுல நான் தான் ரொம்ப நல்லவன் நினைச்சேன். ஆனா இப்படி இருக்கிறவங்களே நல்லவங்க இல்லடா, நீ நினைச்சு பர்சன்டேஜ் கணக்குல வேணா நீ நல்லவனா இருக்கலாமே தவிர நீ முழுசாலாம் கிடையாது. ஆமா, யோசிச்சு பார்த்தா ஒன்னு ரைட்ல இல்ல லெப்ட்ல ஏன் வந்து நடுவுல நின்றுகிட்டு 2 பேருக்குமே அதுதான் நெஞ்சுக்கு நீதி டயலாக் தான் நான் மறுபடியும் சொல்லுவேன். நியூட்ரலுங்கிறது நியாயத்து பக்கம் நிக்கிறது, நடுவுல நிக்கிறது இல்ல. சோ நான் எங்க நிக்கணுமோ அங்க நிக்கணும்னு சொல்லிட்டு நான் அதுக்காக பாராட்டேன். படம் பார்த்தேன்னு கேள்விப்பட்டேன். எஸ்கே ஆமா பார்த்தாரு. என்ன சொன்னாரு? ரொம்ப நல்லா இருக்குனாரு, ரொம்ப பாராட்டினாரு. நான் கனா ஒர்க் பண்ணதால அவருக்கு கூடுதல் சந்தோஷமும் பெருமையும் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்பாவும் ஒத்துக்கிட்டாரு. அவரை தான் கேட்கணும், ஒத்துக்கிட்டாரு. நான் அதுக்கு மேல கொஸ்டின் கேட்டு அவர் இது பண்ண விரும்பல. வேணான்ட்டாருன்னா ஹரிஷ் வந்து மலைக்கு போயிருக்காரு. கேரளா பண்ண மலையாளம் சத்தம் பேசணும் இல்ல சொல்லுங்க. எங்க கூட எல்லாருமே ஆடுவாங்க. கிரிக்கெட் கேம்ல பாத்தீங்கன்னா யாரையும் இவங்க அவங்க பிரிச்சு பார்த்ததில்ல. புதுசா எந்த இதுலயும் ஜாதி எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டீங்க. புதுசா இல்லையே, நான் பார்க்காதது இல்லைல்ல. நான் என்ன சொல்றேன், இல்லாத பேய்க்கு 100 படம் வந்திருக்கு, யாருமே எதுவுமே கேட்டது கிடையாது. ஆனா இருக்கிற ஜாதிக்கு ஒரு 10 படம் வந்தாலும் ஏதோ ஜாதி படம் மட்டும் தான் எடுக்கிற மாதிரி சொல்றாங்க. இது அப்படி கிடையாது. நான் எங்கேயுமே ஜாதியை போய் சொல்லல. நீங்க என்ன வார்த்தை பேசுவீங்களோ, நான் என்ன வார்த்தை பேசுவேனோ அதைத்தான் நான் பேசுறேன். இப்ப ஊர்ல கிரிக்கெட் இருக்குன்னு காமிச்சிட்டேன், ஊர்ல லவ் இருக்கு, எல்லாமே காமிக்கும் போது இருக்கிற ஜாதியும் அது கூட சேர்த்து தான் சொல்றேன். நான் தனியா அதை மட்டும் காமிக்க எனக்குமே அதுல உடன்பாடு கிடையாது.
நான் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து எல்லாருக்குமான இதெல்லாம் சொல்ல ஆசைப்பட்டேன். சார் இதுல யாருக்கெல்லாம் விருது கிடைக்கும் தேசிய விருது level? அது கிடைச்சதுக்கு அப்புறம் என்னால தைரியமா சொல்ல முடியாது. கண்டிப்பா இருக்குது. அந்த புதியாளர் கேரக்டர் கதிர் கேரக்டர் வரைக்கும் நான் விருது எதிர்பார்க்கிறேன். நீங்க எதிர்பார்க்குறீங்களா? இதை நானே எதிர்பார்க்கல. நீங்களே சார் கவுண்ட் சார் பிரமாதமான படம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. வந்து பார்த்து இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு இந்த டீம் சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். சூப்பர் சந்தோஷ் சார். சூப்பர். நீங்க